ஹேவிஆர்எஃப் நம்ம பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் போக போகிறோம். காலேஜுக்கு எதுக்கு போகிறோம் என்ன போகிறோன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல்லையும் ஆள் போட்டு வச்சுங்க, அப்போ தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபுல் வச்சுட்டு போகலாம். வாங்க ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஏற்கனவே 260 கிலோமீட்டர் போகணும்னு காட்டுது பெட்ரோலு. வாங்க நம்ம பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பலாம். எப்படி ரூட் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் போய் திருத்தணி போய் புத்தூர் போக போகிறோம். நம்ம பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப லாங்காக போகிறோம். நம்ம காலேஜுக்கு பைக்லேயே போகிறோம். நான் ட்ரெயினில் தான் போவேன். பார்த்தீங்கன்னா பைக்லேயே போக போகிறோம் காலேஜுக்கு. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பிளாக். எதுக்கு காலேஜுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் வாங்க பாதியில். இப்போ வந்து பெட்ரோல் 2 பேர் நின்றுருக்காங்க கைஸ். பெட்ரோல் போட்டு நம்ம போகிறோம். இப்போ நம்ம ஜிபே தான் பண்ணணும். ஜிபே பண்ணலாம். ஹெல்மெட் போட்டிருந்தாலும் ஐஃபோன் கரெக்டாக கண்ணை வாட்ச் பண்ண நினைக்கிறேன் கைஸ். $500 போட்டுக்கலாம். பெட்ரோல் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. பாதி வரைக்கும் இருக்கு. கா 500. நல்லா வந்துச்சு. இந்த சைடு உள்ள இருக்கும். $360 கிலோமீட்டர் போகணும்னு காட்டுது. இது மைலேஜ் தந்தியில் கிலோமீட்டர் காட்டுதா இல்லை தெரியல. காற்று வேறு எதிர்காற்று அடிக்குதா. உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக வாட்ச் ஆகுதா இல்லையான்னு தெரியல. வேறப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க காலேஜுக்கு. நான் தான் ஒன்றும் போக முடியல. நான் அதனால தான் பைக் எடுத்துன்னு போகிறேன். எல்லாம் ட்ரெயினில் தான் போயிருப்பேன் நான் காலேஜுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. காலேஜ் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புக் ஃபீஸ் கட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட போகிறோம் செகண்ட் செமஸ்டருக்கு. அதுக்கு தான் நம்ம போயின்னு இருக்கோம். அது கட்டிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு கிஃப்ட்டு அப்படியே பொறுமையாக வரலாம் கைஸ். நம்ம அப்புறமா வேறு எங்கே போகலான்னு நீங்களே சொல்லுங்கள். நிறைய இடத்துக்கு போகலாம் ட்ராவல் பண்ணி. நம்ம ட்ராவல் பண்ணதுக்கு பைக் இருக்குது, கோப்ரோ கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் பிளேஸ் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். எனக்கு பிளேஸ் தான் எனக்கு எங்கே போகுதுன்னே தெரியல. லோக்கல்லே சுற்றின்னு இருக்க, இன்னும் வெளியே போகல. அதுவும் இல்லாமல் மணி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மணி கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா ஓகே. அதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் முக்கியம். ஒருத்தரும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் சின்ன பையன் வளர்கிறோம். ஒரே ஒரு 18 வயசு 19 வயசு பையன் தான் நான். பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோலிங்கர் போவோம். ஷோலிங்கர் ஃபஸ்ட் ஷாப்பிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா திருத்தணி போவோம். திருத்தணிலேருந்து இந்த திருப்பதி ரோடு இருக்குல்ல, திருப்பதி ரோடு இறங்கி நடுவில் புத்தூர்னு வரும். புத்தூரில் தான் நம்ம காலேஜ் இருக்குது. நீங்களும் லாயர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் 4 நாள், உங்களுக்கு வீக்லி 5 டேஸ் கூட போகலாம், 6 டேஸும் போகலாம். வீக்லி 3 டேஸ் கன்ஃபார்ம் போகணும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் போடுவாங்க. எக்ஸாம் திருப்பதியில் தான் போடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் காலையிலேயே போட்டாங்கன்னா நீங்கள் அங்கேயே தங்கி தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் கைஸ். அதுதான் ஒரு ப்ராப்ளம். மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் லாயர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மணி எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்குமே சேர்த்து
2,10 தான் எனக்கு செலவாச்சு. அதே தான் எப்பயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது கேட்கல நான் இன்னும் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு. அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் எங்கள் காலேஜ்லேருந்து. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லாயர் தமிழ்நாட்டில் படிக்க முடியலன்னா அங்கே போய் படிக்கலாம். லாயர் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு காலேஜில் 3 லட்சம் கூட வாங்குறாங்க லாயருக்கு வருஷத்துக்கு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரே வருஷத்தில் அது முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் போய் சித்தூருன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்தது சித்தூர், இந்த புத்தூர், இது எல்லாமே ஆந்திரா தான் வரும். நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாயர் அங்கே படிக்கிறதுனா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 2,10 தான் வருது அங்கே 5 வருஷத்துக்கு சேர்த்து. நீங்கள் ஒரு வாட்டி கட்டிங்கன்னா போதும். அப்புறமா எக்ஸாம் ஃபீஸு, புக் ஃபீஸ் மட்டும். உங்களுக்கு புக் ஃபீஸ் உங்கள் விஷ் தான், வேணா வாங்கிக்கலாம், இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். புக்குக்கு நான் வாங்குறது அந்த கொஷின் பேப்பர் பேக் சைடு, இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் 5 இயர்ஸ், அதுக்கோசம் தான் வாங்குறேன். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நெட்லேருந்து ஏற்றுக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, எனக்கு புக்கில் வாங்கி படித்தா தான் பச்சை மாரி இருக்கும். இப்போது தனியாக அது எடுத்து படித்தா பச்சை மாரியே இருக்காது எனக்கு. அதுக்கோசமே நான் புக்கு வாங்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எக்ஸாம் முன்னாடி நல்லா படிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் சரி, நம்ம புக்கு வாங்கிடலாம் அப்படின்னு தான் புக்கு வாங்குகிறோம். புக் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,200 வருது. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,900 வருது. ஓகே தான் இருக்குது எனக்கு, ஓகே தான். ஜாலியாக போயிட்டு ரைட் பண்ணி அப்படியே பார்த்துட்டு காலேஜ் செமஸ்டர் இப்போ தான் முடித்தேன். வந்துட்டோம். ஷோலிங்கருக்கு. ஷோலிங்கர்லேருந்து இப்போ திருத்தணி போகணும். திருத்தணி ரூட் பார்த்தீங்கன்னா ஆர்கேபேட்டை ரூட் தான் நம்ம போக போகிறோம். இப்படி போய் போகிறதில்ல, சாலை அந்த சைடு போகிறதில்ல. நம்ம பார்த்திங்கன்னா திருத்தணி போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஷோலிங்கர் போய் ஆர்கேபேட்டை ரூட்டு போவோம். ரொட்டை இதான் பானாரக்கூட் ரோடு. ரோடே காலியாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் டைமில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் கைஸ். ஓகே ஆஞ்சநேயர் கோயில் வரப்போகுது. இப்போ உங்களுக்காக காட்ட போகிறேன் ஆஞ்சநேயர் கோயில். எமகா ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கும் ஷோலிங்கரில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் இருக்கும், எமகா ஸ்டோர் ரூமு. நீங்கள் எமகா பைக் யாருன்னா அங்கே எடுத்தீங்கன்னா டெலிவரியில் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஏன் ப்ரோ மைலேஜ் எம்டி விட்டு நீங்கள் டியூக் 250 எடுத்துக்கலான்னு. அப்படி இல்லைங்க, கேடிஎம்னாலே ஒரு லவ்வுங்க. அந்த கேடிஎம் எடுக்கணும்னு ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் டியூக் 250 பார்த்தா அழகாக இருக்குது, பிளாக் கலரு. அது எப்படி மிஸ் பண்ண தோணும் சொல்லுங்கள். அதனால தான் டியூக் 250 எடுத்துட்டேன் கேடிஎம்மில். அதுவும் இல்லாமல் எம்டி இருக்குது என்கிட்ட, R15 இருக்குது, NS இருக்குங்க என்கிட்ட. 3 பைக்குமே இருக்குது. அதனால தான் அங்கே எடுத்துட்டோம். இந்த ஸ்டோர் ரூம் வந்துச்சு, எமகா ஸ்டோர் ரூம். நீங்கள் யாருன்னா இங்கே டெலிவரி எடுத்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க எமகா ஸ்டோர் ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது. சன்கிளாஸ் இருக்குங்க. நம்ம ஹெல்மெட் போட்டுன்னு இருக்கோம், அதனால் சன்கிளாஸ் தேவைப்படாது நம்மளுக்கு. இப்போ இங்கே தாங்க ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் தெரியுதாரா? கையெழுத்து கும்பிட்டுக்குங்க. நான் கும்பிட்டேன் மனசார, நீங்களும் கும்பிட்டுக்குங்க. ஆஞ்சநேயர் வழிபட்டால் எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வணக்கம் வணக்கம், நான் உங்கள் வாசன். அது எனக்கு சொல்ல வரல. வணக்கம், நான் உங்கள் வாசன். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். என் ஃபுல் நேம் விக்னேஷ், விக்கின்னு சொல்லலாம். நாம் பேர் கூட விக்கின்னு தான் வச்சுருக்கோம். VRF விக்கி பிளாக்ஸ்ன்னு தான் வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு விக்கின்னு தான் ரொம்ப பிடிக்கும் கூப்பிட்டா, விக்னேஷனோட. விக்னேஷ் வந்து நேமாக இருக்கலாம், நிக் நேம் பார்த்தீங்கன்னா விக்கி தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சொன்னா இல்லையா டிராஃபிக்காக இருக்குன்னு. மொட்டை யாரோ போகிறாங்க, மொட்டை போட்டு எம்டியில் இருந்தாலே. ஒரு R15B4 நினைக்கிறேன். பின்னாடி டூம் கைட்டு இருக்காங்க சூப்பராக. நல்லாயிருக்கும் பார்க்க. ஆனால் சேர் வச்சுச்சுன்னா தாங்காது. நம்ம எந்த வேண்டியும் மாடி பையும் பண்ண மாட்டோம் நம்ம பைக்குக்கு. நம்ம பைக் அழகாக வச்சுருக்கோம் அப்படியே.
பாரதி பஸ், பாரதி போகுது, அரக்கோணம் போகுது. ஷோலிங்கர் சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து வாலாஜாக்கு போகலாம், ஆற்காடு போகலாம், வேலூர் போகலாம். அதுக்கடுத்தது இங்கேருந்து ஓ ஓ ஓ ஓ ஓ பைக்கில் லைட்டாக காற்று இல்லைன்னு நினைக்கிறேங்க. வீல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகுது. முறுக்காத தம்பி, பஜாரு தம்பி அப்படின்னு நான் பொறுமையாக அப்படியே நிறுத்துறேன். முறுக்க வேணான்னு. அப்புறமா முறிக்கலாம் கைஸ், இப்போ வேணாம், முறுக்க வேணாம். சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம சேஃப்டி எதுவுமே பண்ணல காலேஜ் போகிறனால. ரைடிங் க்ளவுஸ் இல்லை, ரைடிங் ஜாக்கெட் இல்லை, ஜாக்கெட் ஒன்றும் வாங்கவே இல்லை, ரைடிங் சூட் இல்லை, ரைடிங் ஷூ இல்லை, எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட ஒன்றும் ரைடிங்கில். பொறுமையாக வாங்க ஒன்று ஒன்றா. அதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப தேவை. இந்த பிளாக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு பையனுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலாம். எப்படி கைஸ்? பொறுத்தனை பார்த்தீங்கன்னா இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்காங்க. 13 கிலோமீட்டர் ஒன்று போனோம் நம்ம. ஸ்பீட் ஏற்றுறேன். நாளைக்குலே 100. நம்ம பார்த்தீங்கன்னா திருத்தணி உள்ள வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா முருகர் தெரிவார் பாருங்க. இருங்க, ஒன்று முன்னாடி போனால் தெரிவார் பாருங்க. அந்த மலை இல்லை, அதுக்கு பக்கத்து மலையில் முருகர் இருப்பார். கிட்ட போய் பார்க்கலாம். ஒன்றும் கொஞ்சம் கிட்ட போனால் தெரியும். தெரியுதாரா? அது இருக்கு பாருங்க, பில்டிங்காக இருக்கு பார்த்தீங்களா? அதான் ஃபுல்லாக முறுக்கு. பள்ளிப்பட்டு பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்ரு. இது திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா 43. நம்ம ரெண்டுத்துக்குமே போகிறதில்லை. புத்தூரே காணும். இதில் புத்தூர் வராது நினைக்கிறேன். திருப்பதின்னு போட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் போர்டு. திருத்தணி 43 பஸ். ஃபுட்போர்டு வச்சுன்னு போகிறாங்க பசங்க. சொல்ல அங்கே பாருங்க, புத்தூர் திருப்பதி. புத்தூர் 30 கிலோமீட்டர் இந்த சைடு போனோம். ஓகே வாங்க போகலாம். 25 கிலோமீட்டர் தாங்க நினச்சேன். 30 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஓகே 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 ஓகே. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் திருப்பதிக்கு ட்ரெயின்லேயே போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரைனிங்காக இருக்குது. நம்ம வாங்க இதில் ஒரு 100 போய் பார்ப்போம். அசால்ட்டாக போகுதுங்க 100 இதில். வா வா வா. பாருங்க அங்க மலை எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு, அழகா இருக்குங்க ஐஸ். மலை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். வாவ். அந்த மலை மேல உச்சில நம்ம இருந்தா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல விஆர்எஃப். காலேஜ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் காலேஜ் இருக்கு.
அங்கே பாருங்க எப்படி அதுதான் என் காலேஜ், கேகேசி லா காலேஜ் என் புத்தூர். எல்லாம் ஹைவே போட்டுங்கிறனால காலேஜே தெரிய மாட்டேது கைஸ். ஐயோ நல்லபடியாக காலேஜ் வந்துட்டோம். போயிட்டு புக் ஃபீஸ் கட்டு, எக்ஸாம் ஃபீஸ் கட்டு, ஜம்முன்னு வருவோம். என்னடா இப்படி கீழே இறக்கி வச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் வருஷத்தில் மட்டமாக இருக்கோம். எதோ ஹைவே வரனால எதோ பண்ணுறாங்க காலேஜை. பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்க. காலேஜ் வந்துட்டோம் கைஸ். நம்ம போய்ட்டு உள்ள ஃபீஸ் கட்டிட்டு என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்துன்னு வரலாம். ஷேவியர் ஆஃப் புக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். 4 சப்ஜெக்ட் வருது செகண்ட் செமஸ்டருக்கு. பார்த்தீங்கன்னா அதுதான் இது பண்ணோம். கொஷின் பேப்பர் கேட்டேன். நியூவாக இப்போ அப்டேட் பண்ணது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், அது மட்டும் கிடைக்கல படிக்கிறதுக்கு. மிச்சம் எல்லாமே கிடச்சிச்சு. ஓல்டு 10 இயர்ஸ் கொஷின் பேப்பரே இருக்குது நம்மக்கிட்ட படிக்கிறதுக்கு. அது மட்டும் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேட்டும் கிடைக்கல. இன்னும் சாப்பிடல வேற, ஒரு மாதிரியா தலை கிருகிருன்னு இருந்து. வாவ். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, அதுக்கடுத்து கான்ட்ராக்டு எல்லாமே பேப்பர் 2. இது எக்கனாமிக்ஸ் மட்டும் பேப்பர் 1 வருது. அடுத்த செமஸ்டரில் 2 வரும்னு நினைக்கிறேன், தேர்ட் செம்மில். ஓகே தான். வந்ததுக்கு ஃபீஸ் கட்ட, புக்கும் வாங்கிட்டு எல்லாமே பண்ணிட்டாச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. இதோட நம்ம செமஸ்டருக்கு வந்து அழகாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். சரி வேற இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பிளான் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி பிளாக் வேணும்னு சொல்லுங்கள். நிறைய பிளாக் போடுவோம் இனிமேல். கண்டென்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாரியே நான் அழகாக போடுறேன் கண்டென்ட்டு. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே தாங்க. யாருன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன ஏறப்பு, ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் பிளாக்ல சந்திக்கிறேன்.